அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. அதாவது இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? ஆட்சி பெற்ற சுக்கிரன், எல்லாமே ஆட்சி பலமான சுக்கிரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க, இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சுக்கிர பகவான் பாருங்க, அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி வரை இருக்கிறார். இந்த அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க 3 கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கிர பயிற்சியில இருக்குது. புதன் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து, கால புருஷனுக்கு 7ஆம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்குது. அடுத்து கால புருஷனுக்கு 11ஆம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த 3 கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? இது நாள் வரைக்கும் சுக்கிரன் நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய பயிற்சி. அம்மன் அருள் டிவில 12 ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார்? அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும். பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேசராசி. இதுலயுமே ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா, பொதுவாக மேசராசி என்பட்ட கண்டிப்பா தைரியமான குணம் இருக்கும். இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க. எது வந்தாலும் சரி, தைரியமான ஒரு விஷயத்த முடிக்கணும்னா கண்டிப்பா மேசராசிக்காரன் கண்டிப்பா முடிக்கக்கூடிய பக்குவமான குணம் மேசராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். எல்லா இதுலயும் எதிர்த்து நின்று போராடி வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி மேசராசியில கண்டிப்பா உண்டு. ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க மேசராசிக்காரன். இவங்க எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க. மேசராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை கண்டிப்பாக மேசராசியில இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்முடைய சேனல்ல பார்த்தா கண்டிப்பா உங்களுடைய துன்பங்கள் மறையும். அதான் எங்களுடைய எண்ணங்களே. இப்ப மேசராசி இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார்? அதாவது அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் இருக்கிறார். ஆட்சி பலமான சுக்கிர பயிற்சி. இது என்னன்னா ஆட்சி பல சுக்கிர பயிற்சி. யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. சுக்கிரன் வந்துட்டான்னா, சுக்கிரன் வந்தாதான் திடீர்னு ஜாதகத்தை ஒன்று எடுத்து பார்ப்பாங்க, எதுக்கு நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா? ஏன்னா வந்த உடனே யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுனா ஒரே கிரகம் தானே சுக்கிர பகவான் தான். ஏன்னா அது அதிதேவதை பாரு யாரு? மகாலட்சுமி. அப்ப லட்சுமி கடாட்சம் இருக்கும் சுக்கிர பகவானுடைய வந்துட்டாவே. அதனால இந்த கிரகத்தை முக்கியமான கிரகங்கிறாங்க. இந்த கிரக பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் பலனா 1 மாசத்துல கொடுத்து போயிடும் சுக்கிர பகவான். எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா ஏதோ சுக்கிரதசை அடிச்சு போனங்க, எந்த எண்ணெய் எதை எடுத்தாலும் யோகமா இருக்குது, யோகமா அடிக்குது அப்படிமா. அப்படிப்பட்ட கிரக பயிற்சி நம்ம பார்க்க போறோம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சார செய்யணும் பார்ப்போம். உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார செய்றார் ரிஷபத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல 6ஆம் பாவத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் புதன் பகவானும் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல புதனும் உச்சமா இருக்காருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் லாபஸ்தானத்துல.
12ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த சுக்கிர பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சுக்கிர பகவானுடைய பார்வை நேரா உங்களுக்கு போறது. பொதுவாக சுக்கிரன் உங்களுக்கு என்ன விஷயத்த செய்யணும், சுக்கிர பகவானுடைய வேலை என்ன? மேசராசிக்கு உங்களுடைய வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். நல்லா பார்த்துங்க, உங்களுடைய இன்கம் வருமானத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். அடுத்து உங்களுடைய பேச்சுத்தன்மையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அடுத்து உங்களுடைய நண்பர்கள், பழக்க வழக்கம், பொதுமக்கள், மனைவி, கணவன், நட்பு வட்டாரங்கள், நட்பு பழக்கம், எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்டவர் ஆட்சி பலத்துல இருக்கிறார். இதுல சூப்பரான ஒரு யோகம் இருக்கு, 2 யோகம் இருக்கு. நல்லா பாருங்க, சுக்கிர பகவான் ஆட்சி பலம். இதுல புத ஆதித்ய யோகமும் பயங்கரமா இருக்கு. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் உச்சமாயி சூரியன் சேர்ந்திருக்காரு. 5ஆம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதி சேர்ந்து இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும். அதாவது நான் சொல்றது அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள நிறைய விஷயங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார். ஏன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கு எல்லாமே அதிபதியான சுக்கிர பகவான் தான். நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க மேசராசிக்காரங்க, நிறைய வருமானமே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி சுக்கிர நீச சுத்தர் அவுட்டு, வருமானம் பெருசா இல்லை, கடன் பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார தடை, ஒரு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, மனைவி கிட்ட ஒரு கெட்ட பேரு, கணவன்கிட்ட ஒரு கெட்ட பேரு, பொதுமக்களுடைய தொடர்பு சரியா இல்லை, படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் சரியா இல்லை. ஏன்னா பேச்சு தன்மையை போய் நீசமாயிருச்சு இல்ல. ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, ஒரு நோய் எதிரியை பாக்குறது, கடனை பாக்குறது, பகையை பாக்குறது, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்கிறேன். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா இது மாதிரி செவ்வாய் வேற 2ஆம் இடத்துல இருந்தாரா, ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தாரு, நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அவ்வளவு தடைகள், தொழில் ரீதியா தடைகள், உத்தியோகத்துல தடைகள், எல்லாமே மேலதிகாரிட்டு பிரஷர், தாய்மாம உறவுல சரியா இல்ல, சகோதர உறவுல ஒரு விரிசல்கள், ஒரு பிரச்சனைகள், மந்தமான தன்மைகள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்காரங்க தான். இவ்வளவு விஷயத்த பார்த்திருக்காங்க. இதுல என்னன்னா உங்களுக்கு பேச்சுக்குள்ள கிரகமே ஆட்சியா இருந்து உங்க நேரத்தை உங்க ராசியை ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாருங்க. இது சூப்பர் யோகம். இது மாதிரி யோகம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறும், வாழ்க்கையே மாறும். என்னை பொறுத்தவரை முதல் பலனை என்ன சொல்லணும்னா, வருமான இன்கம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் இருக்குங்க. வருமானம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். இன்கம், வருமானம் கொஞ்சமாச்சும் நம்ம குடும்பத்துக்கு சேமிக்கிற மைண்ட் சிந்தனைக்குள்ள நீங்க போயிருவீங்க. செலவு பண்ண மாட்டீங்க. இப்ப சேமிக்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். எதிரி பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, உடல் பிரச்சனை இருக்காது. எல்லாமே சூப்பரா இருக்கு. பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இருக்கும். மெயினா திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அழகா சூப்பரா இருக்கும். நல்லா புரிஞ்சுப்பாங்க. கணவராக இருந்தா மனைவியை புரிஞ்சுப்பாங்க, மனைவியா இருந்தா கணவனை புரிஞ்சுக்குவாங்க. நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு. நல்ல உல்லாசமா போகணும், வெளியில போகணும், அங்க போகணும், இங்க போகணும், ஆசை தோணும். உங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல எண்ணங்கள் தோன்றும். அப்ப திருமண வாழ்க்கை நல்லபடியா போகும். காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, நிறைய பேருக்கு பாருங்க அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் நிறைய விஷயத்துக்கு திருமணம் முடிஞ்சும். என்னை பொறுத்தவரை இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. என்னைய பொறுத்தவரை இந்த பாயிண்ட்டுக்கு முதல் பாயிண்ட், என்னையுடைய முதல் பாயிண்டே தான். மேஷத்துல பிறந்தவங்க நல்லா இருக்கு. வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்குங்க. இப்ப எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா 100க்கு 100% கிடைச்சிடும். ஏன்னா இங்க புதன் உச்சம், சூரியனுடைய உச்சம், பிடிச்ச வேலையில உச்சமா இருக்கீங்க. அப்ப நீங்க நினைச்ச மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்க போது காட்டுறாரு இந்த சுக்கிர பயிற்சியில. அப்ப பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. இப்ப நீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, வேற கண்ட்ரி மாறணும், இல்ல வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இந்த பிளான் இருந்தா தைரியமா முயற்சி பண்ணுங்க. இப்ப எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஏன் நான் வெளிநாடு போவீன்னு சொல்றேன், என்ன காரணம் நல்லா பாருங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே புனர்பூச நட்சத்திரம் தான் போறாரு. முழுக்க குருவுடைய நட்சத்திரத்துல தான் போறாரு. உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி சாரத்துலதான் இந்த குரு பகவான் போறாரு. இந்த செவ்வாய் பகவான் போறாப்ப உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளியூர்ல வேலை பார்க்கறது, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறது, எல்லா அமைப்பும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. செவ்வாயே குருவோட சாரத்துல போறதுனால உங்களுக்கு பலமா இருக்கு. ஏன்னா 2ஆம் வருமான வீட்டு அதிபதி கொடுக்குற வெளிநாடு வெளியூர் போங்க, வருமானத்தை கொடுக்குறேங்கிறாரு. அங்க வேலை பார்க்கறவங்க நல்ல உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க.
தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் உண்டு. ஏன் தொழில லாபம் கிடைக்கும்? நல்லா பாருங்க, தொழிலுக்குள்ள அதிபதி யார்? சனி பகவான். அப்ப சனி பகவான் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ராகுடைய கால்கப்படுறாரு. கண்டிப்பா தொழில நல்ல ஒரு மாற்றத்தை, உத்தியோகத்துல உயர் பதவியை கண்டிப்பா கொடுத்துருவார். இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நிறைய பேர் இடம் வாங்குவாங்க. ஒண்ணு இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, இல்ல வண்டி வாங்குவோம், வாகனம் வாங்க. ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா, இப்ப உங்க சுய ஜாதகத்துல சூப்பரா இருந்துச்சுன்னா, லக்னத்துக்கு சுக்கிர பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா, இப்ப நல்லவா கண்டிப்பாக நல்ல இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, வண்டி வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க. இது எல்லா யோகமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் மேச ராசிக்கு. இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டுமே அந்த வழக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவார். தொழில லாபத்தை கொடுப்பேன். அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இருக்கும். கமிஷன் பிசினஸ், அதாவது மெயினா மேசராசி மருத்துவம், மருத்துவ படிப்பு, மருத்துவ வேலை, அடுத்து டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை, கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை, கலை சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல லாபத்தை கொடுக்கும், என்கரேஜ் பண்ணி கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு லாட்ரி யோகம், ஜாதகத்தை பத்தி கேட்குற கேள்வி, லாட்ரி யோகம் 100% கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. சுக்கிர பகவான் உங்களை பாக்குறதுனாலதான் லாட்ரி யோகம் கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றேன், சொல்ல மாட்டேன்னா. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. லாட்ரி யோகம் கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுற மாணவர்கள்லாம் பாருங்க, படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலையும் யார் லக்னத்தோட சூரியன் தொடர்புக்கு அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற, அதனாலதான் அரசாங்க வேலை கிடைக்குங்கிறேன். எப்படிப்பட்ட தடைவட்ட விஷயம் இருந்தாலும் சரி, தடைகள் நீங்க அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு வருது. எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. அதே மாதிரி பெண்களுக்கு விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் லைன், கலை சம்பந்தப்பட்ட வேலை, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எல்லாமே அனுகூலமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எல்லாமே வெற்றியா வருது. இப்ப நட்சத்திர பலம், அப்ப சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி பலன் கொடுப்பா? அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க எதுவுமே தனிமையா இன்னும் ஜெயிக்கக்கூடிய குணம் இருக்கும். எந்த வேலையும் இவங்க சொல்லிக் கொடுக்கறது வேண்டாம். அஸ்வினில பிறந்துட்டாவே எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எல்லாமே இயற்கையான ஞான அறிவு உங்கள்ட்ட இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே வேலை, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வெற்றிகள், எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி தலைமை பொறுப்பு, தன்மானம், இது எல்லாமே தேடி வருது. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள், மெயினா மருத்துவத்துறை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகன பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், உத்தியோகத்துல உயர் பதவி தேடக்கூடிய நபர்கள், எல்லாத்துக்குமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அஸ்வினில பிறந்தவங்க நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. அடுத்து பரணி, சூப்பரான வாழ்க்கைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, உடல் பிரச்சனை, ஏதாவது ரொம்ப தடையை பார்த்துட்டீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய ஆளு. பரணி பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. எதுலையுமே டீசெண்டா இருப்பாங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கு. குடும்பத்துல அனுகூலத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகத்தை கொடுக்குறாரு. வெளியூர் யோகத்தை, பொதுமக்கள் ஒரு நல்ல பேரை கொடுக்குறாரு. படிப்புகள் நல்லா இருக்கிறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. ப்ரமோஷன் கொடுக்குறாரு. இது எல்லாமே தேடி ஒரு தொழில ஒரு லாபத்தை கொடுக்குறாரு. பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாமே உங்களுக்கு வெற்றி பதவியா வருது. அதாவது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க. தைரிய குணம், தன்மானம் எல்லாமே இருக்கும். இனிமே எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது. கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு. எதிரி எப்படிப்பட்ட எதிலும் ஜெயிக்கக்கூடிய நேரம். 6ல சூரியன் தான் எல்லாத்தையும் நீங்க அடக்கி ஆளலாம். அப்ப வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்துல உயர் பதவி, கணவனுடைய ஒற்றுமை, படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு. அரசியல் ஃபீல்டு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே அனுகூலமா வருது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க டைமிங் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேச ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.